जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन श्रीमते रामानुजाय नमः நமக்கு சரீரத்திலே ஏற்படக்கூடியதான நோவு என்பது மிகப்பெரிய சத்ரு. அதேபோல் மனதானது நம்முடைய வசமாக இல்லாமல் இருப்பது என்பதும் ஒரு சத்ருதான். இந்திரியங்கள் நாம் ஒரு பக்கம் நினைத்தால் அது ஒரு பக்கம் நம்மை வலித்து ஏற்றுகின்றன என்று ஆழ்வார்கள்லாம் கதறுகின்ற மாதிரியாக ஒழியாது அறிவித்தின்றிட அஞ்சினின் அடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே என்று ஆழ்வார் பிரார்த்தித்தபடியாக நம்முடைய இந்திரியங்கள் நாம் உட்கொள்ளக்கூடியதான உணவை உட்கொண்டுதான் அங்கே கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆனால் நம்முடைய சொல்லை கேட்காமல் அதுகள் ஏதோ ஒரு பக்கமாக அங்கே வேலையை செய்வது போல் இதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தக்கூடியதான ஆந்தரிங்கமாக இருக்கக்கூடிய சத்ரு. இந்த தோத்திரத்தை நாம் சொல்லுவதனால அந்த மனதில் ஏற்படக்கூடியதான சத்ருக்கள் என்பவர்களெல்லாம் நம்மை அண்டாமல் இருப்பார்கள் என்று நம்மை ரட்சிக்கிறார்னு சொல்றார். திருட்டே திவ்யோமச்சக்ரே விகஜன ஜனபாசி சன்னிகாஷே சகாசம் ஸ்வர்பாணுர்பாணுரேஷ ஸ்புடமிதி கலயன் ஆக்ஞதோ வேகதோஸ்ய நிஷ்டப்தோ ஏர்னவிருத்தோ விதுமுவசகசா ஸ்பிரஷ்டுமத்யாபினேஷ்டே தர்மாம்சும் தே கடந்தா மகத விகதையோ பானவோ பாஸ்வரோவஹ. எப்படியாக எத்தனையோ விதமான சத்ருக்கள் பிரபஞ்சத்தில் இருந்தாலும் நம்முடைய சரீரத்திற்குள்ளேயே இவ்வளவு சத்ருக்கள் இருப்பது என்பது மிக பெரியதான இழுக்கு. அவைகளை எல்லாம் நாம் எப்படி சம்ஹாரம் செய்து நம்வசப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதற்கெல்லாம் உதவக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த தோத்திரமாம். இந்த தோத்திரத்தை நாம் அனுதினமும் அனுசந்திப்பதனாலேயே நமது மனது போன்றதான இந்திரியங்கள் எல்லாம் நம் வசப்பட்டு சர்வவிதமான சத்ருக்களும் நாசனம் செய்யப்பட்டு அதற்கும் அடுத்ததாக எதிரிகள் வெளியெதிரிகளை நாம் இங்கிருந்து இங்கே எப்பொழுதும் நல்ல விதமாக நாம் கொண்டாடலாம்னு சொல்றார். திருட்டே திவ்யோ மதயமெச்சக்ரே விகஜனவஜபாசன்னிகாஷே சகாசம் ஸ்வர்பாணுபாணுரேஷ ஸ்புடமிதி கலயன் நாகதோ வேகதோஸ்ய நிஷ்டப்தேஷ்யேர்னவிருத்தோர் விதுமவசகசா ஸ்பிரஷ்டுமத்யாபனேஷ்டே கர்மாம்சும் தே கடந்தா மகித விகதையே பானவோ பாஸ்வரோவஹ. சூரியனுடைய ஒளிக்கதிர்களை கண்டதும் இருளானது எப்படி விலகுகிறதோ அதைப்போல் நம்முடைய சத்ருக்கள் எல்லாம் இந்த சுதர்சன பகவானுடைய தோத்திரத்தை கேட்டு நம்மை விட்டு விலகட்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறார். நாமும் அதைப்போல் பிரார்த்தித்து அமைவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.